தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஒரு நிமிட தியானம். நான் உனக்கு மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன். இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்தில் உண்டாகி, அவர் ஆபிரகாமே, நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன் என்றார். பலன், பெரிய பலன், மகா பெரிய பலன், 3 காரியங்கள். கர்த்தர் தாமே உங்களை அபரிமிதமாக ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் பலன் அளிக்கிறவர். ஆபிரகாமுக்கு பலனை கொடுத்தார். சரீரம் செத்து போயிற்று, சாராளுக்கு கற்பம் செத்து போயிற்று. இல்லாதவள் இருக்கிற போல பெயர் சொல்லி அழைக்கிற தேவன் இருவருக்கும் அருமையான ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்து பேரும் வைத்தார், ஈசாக்கு என்று பலனை கொடுத்தார். பெரிய பலன். அந்த பிள்ளையை கொண்டு பலி கொடுக்க சொல்லும் பொழுது அந்த பிள்ளைக்கு பதிலாக ஒரு ஆட்டுக்குட்டியை காண்பித்து யெகோவா. 3வதாக மகா பெரிய பலன். மகா பெரிய பலன் என்றால் கர்த்தர் தன்னை ஆபிரகாமோடு இணைத்து கொண்டு நான் ஆபிரகாமின் தேவன் என்று சொல்லுகிறார். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும். கர்த்தர் பலனளிக்கிறவர், பெரிய பலனளிக்கிறவர், மகா பெரிய பலனளிக்கிறவர். கர்த்தருடைய கிருபைகள் அனைவரோடு கூட இருப்பதாக. இந்த வசனத்தை ஜெபத்தோடு தியானியுங்கள். பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன், நான் உனக்கு கேடகமாக இருக்கிறேன், நான் உன்னை தாங்குவேன், ஏந்துவேன், சுமப்பேன்.